டேய் என்னடா ஆச்சு? ஏன் இப்படி பயந்து ஓடி வந்த? அண்ணே நான் அவளை பார்த்தேனே. யார பார்த்த? அதான்டா அந்த நீலவேணியை பார்த்தேன்டா. நீலவேணியா? ஆமாண்ணே. அவ அலங்காரமா கல்யாண கோலத்துல இருந்தா. அது மட்டும் இல்ல, தலையே இல்லாத ஒரு ஆம்பளையோட உண்டோ அவளுக்கு தாலி கட்டிச்சுண்ணே. பேய்களுக்கு கல்யாணமா? என்ன நம்ப முடியலடா. அண்ணே நான் பார்த்தேனே, இன்னைக்கு அவளோட கல்யாண நாளாம. அதான் இப்படிலாம். ஆமாடா, இன்னைக்கு அவளுக்கு கல்யாண நாள் தான். ஆனா இத்தனை வருஷத்துல இப்படி அவ தெரிஞ்சதே இல்லையே. டேய், நீ அவளை எங்க பார்த்த? அவ சமாதி இருக்குல்ல, மேற்கு தோட்டம், அங்கதான். வாங்க காட்டுறேன். டேய் அங்க எதுக்குடா? அதான் சொல்லிட்டேல்ல, நான் நம்புறேன். அருணகிரி, நாம அங்க போய் பார்க்கலாம்டா. எதுக்குன்னு? டேய், எனக்கு என்னமோ நீலவேணி அங்க வந்திருக்க மாட்டாளோன்னு தோணுது. அப்போ அந்த கல்யாணம் அது மந்திரவாதிங்க வேலையா இருக்கும்டா. இப்போதைக்கு சக்தி வாய்ந்த பேய்னா அது நீலவேணி மட்டும்தான். அவளுக்கு பரிகாரம் பண்றதுக்காக ஒருவேளை மந்திரவாதிங்க ஏதாவது பண்ணிருக்கலாம்டா. நீயும் அதை பார்த்து பயந்திருப்ப. இல்லண்ணே, அது கல்யாணம் தான். அவளுக்கு தாலி கட்டுச்ச, நான் பார்த்தேனே. சரிடா, நேர்ல போய் பார்த்துடலாம். அருணகிரி வா, வாடா. அண்ணா, இங்கதானே நீலவேணி இங்கதான் நின்னா. அண்ணா, அவன் இங்க நின்னுதான் தாலி கட்டினான். அண்ணே, இவ சொல்றது உண்மைதானே? அட்சதை இருக்கு, பூவெல்லாம் செதறி கிடக்கு. பாருங்கண்ணே, கல்யாணம் நடந்திருக்குண்ணே. அவங்க பாருங்க. அண்ணே, அவ இங்கதான் இருக்கா. அதுவும் இன்னும் கல்யாணம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நான் உக்கிரமா இருக்கேன்டா. இன்னைக்கு என் கல்யாண நாள். ரத்த பலி வேண்டான்னு பாக்குறேன். ஓடிடுங்க. போயிடலாம்.